ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மனித வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமும் ஆபத்தும் நிறைஞ்சது தான். அந்த ஆபத்தை சுவாரஸ்யமாக மாற்றுறது தான் மனுஷன். என் வாழ்க்கையும் அதுக்கு ஒரு உதாரணம். நம்ம செய்கிற ஒரு சின்ன வேலை கூட நம்ம வாழ்க்கையை பெரிய அளவுக்கு புரட்டி போட்டுறோம். வ்ளாக் பண்ணுறதுக்கு இடத்த பார்க்க போன எனக்கு நான் செஞ்ச ஒரு சின்ன தவறுனால என் வாழ்க்கையே மாறிப்போங்கிறது அப்போ தெரியாது. வாழ்க்கைங்கிறது அதான. இடத்த பார்க்க சொல்லிட்டு என் அண்ணன் வெளில போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையை நான் அனுபவிச்சது நான் தான். என் பேர் என்ன இன்னும் அண்ணன் வரல. எப்போ வருவான்? யாருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணே. ஹலோ. எங்கே வந்துட்டுருக்க? சரி. ஆமாம், அங்கே தான் போயிட்டுருக்கேன். எல்லாம் ரெடி தானே? சரி சீக்கிரம் வா. கிட்டத்தட்ட இடத்துக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். நாளைக்கு இங்கே தானே நம்ம வ்ளாக் எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஒரு சொல்லு. சரி எடுப்போம். ஒரு நிமிஷம். ஆமாம் அதை பற்றி கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த இது நாளைக்கு தானே எடுக்க போகிறோம். சரி கரெக்டாக இருக்கும். இந்த இதில் எந்தெந்த இடத்துலனா கேமரா வைக்கணுங்கிறத பார்த்துக்க. சரி பார். சரி. இல்லை கரெக்டாக வரோன்னு நினைக்கேன். பார்த்துக்க சரியா? சும்மா தானே இருக்கும், பண்ணலாம். வேறு ஏதாவது எங்கேயா போகிறதா இருந்தால் இந்த இடத்த பார்த்து வச்சுக்கிடுவோம் சரியா? ஆமாம் சரி. சரி ஓகே. இது வேற நேரங்களும் தெரியும். ஆனால் எப்போங்க இடம் வேற குட்டியாக இருக்குது. வேற இடத்தெல்லாம் பார்த்துட்டியா வீடியோ எடுக்க? ஏன் மரம் மாதிரி அப்படியே நிற்க? பார்த்தாச்சு. அப்புறம் எல்லாம் ரெடி தானே?
அப்புறம் எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி. நாளைக்கு எழுதலாம். நாளைக்கு ஆனா எங்க கிடையாது, அவங்க மேக்கரைக்கு போறாங்க. மேக்கரைக்கா? ஆமா. அப்ப என்ன வேஸ்டா? கஷ்டப்பட்டு எடுத்தேன். பாத்தீங்களா? சரி, அப்போ நாளைக்கு சந்திப்போமா? அதனால தான் நான் அவனை இதில் மாட்டி விட்டேன். மிரர் வேர்ல்ட், அதாவது கண்ணாடி உலகம். அப்படின்னா நம்மளே மாதிரி இருக்கிற ஒரு உலகம், கண்ணாடிக்குள்ளே இருக்கிற உலகம்னு சொல்லிக்கலாம். அந்த உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் ஒரு கதவு பூட்டப்பட்டு இருக்கும். அந்த பூட்டு எப்போ திறக்கப்படுகிறதோ அப்போ நம்ம உலகத்தில் உள்ள அமைதி, அதாவது அதை ஓப்பன் பண்ணாங்க திரும்ப அவங்க அமைதி கெட்டுரும். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி உடையாமல் இருக்கிறது வரைக்கும் அவங்கவுங்களுக்கு நல்லது. என் கண்ணாடி உடஞ்சிட்டு இப்போ